வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். ஸோ இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட்டில் கிட்டப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம கிட் இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே, ஸோ கிட் Windows 11 போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் லிங்கே வந்துடும். ஸோ அதை ஓப்பன் பண்ணோடனே ஸோ ஸ்டாண்ட் அலோனில் வந்துட்டு 32 or 64 கேட்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நானே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எஸ் ஆர் நோ அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அது எதுக்காக அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு ஒரு என்வரான்மெண்ட் தேவை. அந்த சேஞ்சஸ் நான் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு அது கேட்கும். ஸோ அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு எஸ் கொடுத்ததும் உங்களுக்கு இன்னொரு இன்ஸ்டாலேஷன் விசார்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அதில் தான் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இன்ஸ்டாலேஷனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸோ பெரிய எந்த ப்ராசஸ் இல்லை. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய இது வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கேட்குது. ஸோ இந்த ஃபோல்டர் டிஃபால்ட் ஃபோல்டரை விட்டுருங்க. ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு அகெயின் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் மெனு க்ரியேட் பண்ண வேணாமான்னு கேட்குது. ஸோ அது செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது க்ரியேட் ஆகாது. ஸோ எனக்கு க்ரியேட் ஆகணுன்றதுனால நான் செக் பண்ணல. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் தாங்க. ஸோ இதில் யாராவது சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணுன்றது இல்லை. ஸோ யா ஸோ பார்ப்போம். யா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட ரியாக்ட் ப்ராஜெக்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ விஷுவல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கிட்டப் ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோடய அக்கௌண்ட் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ சைன்இன் கொடுத்தானே ஸோ என்னோடய கிட்டப் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதான் என்னோடய கிட்டப் பேஜ். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கேன். ஸோ ஆகிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது கம்ப்ளீட் ஆனதும் நம்ம வந்துட்டு அதை குளோபல் கான்ஃபிக் பண்ணணும். ஸோ அதுக்காக கிட்டப் குளோபல் கான்ஃபிக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கிட்டப் கமெண்ட் ஃபார் குளோபல் கான்ஃபிக். ஸோ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஃபஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 கமெண்ட் காட்டும். ஃபஸ்ட்டு யூசர் நேம் வந்து குளோபலாக செட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸை குளோபலாக செட் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஓகே, ஸோ இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது காப்பி பண்ணி ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட நேம் உங்களோட கிட்டப் யூசர் நேமை நீங்கள் வந்து அதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ உங்களோட கிட்டப்புக்கு போய்ட்டு ஸோ அந்த யூசர் நேம் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணிங்கன்னா அந்த இந்த ப்ரொஃபைல் பிக்சர் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ உள்ளே வந்துடும். ஸோ உள்ளே வந்தோடனே அந்த நேமை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நேம் காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி ஸோ இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் பி வந்து ஒர்க் ஆகாது. ரைட் கிளிக் பண்ணி தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பேஸ்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இது கான்ஃபிக் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் கமெண்டை போட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ், அதாவது கிட்டப்பில் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் அட்ரஸை போட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது குளோபலாக கான்ஃபிக் ஆகிடுங்க. ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதும் நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோடய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு எஸ்ஆர்சிக்குள்ளே ஆப்ரேஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். இப்போ ஜஸ்ட் நான் வந்து இங்கே H1 டேக்கில் வந்துட்டு ஸோ ஒரு கண்டென்ட் சும்மா ஒரு கண்டென்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதான் என்னோடய கண்டென்ட்டு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த NPM இதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதை அப்படியே என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இன்ஸ்டால் பண்ணல திரும்ப. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிட்டப்பில் ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ரெபாசிட்டரி நான் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட
package.jsonல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபைலை ஆட் பண்ணணும். ஸோ இந்த கமாண்ட் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ வந்துட்டு எங்கே இருக்கும்போது இதான் வந்து package.json கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இது எதுனா ஸோ இது உங்களோட ரெபாசிட்டரி நேம், இது உங்கள் கிட்டபோட லாகின். ஓகேங்க, ஸோ இதுதான் உங்கள் கிட்டபோட லாகின். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இப்போ குரோமில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் டிசைன் அப்படின்னு நான் இன்னொரு HTML அது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் கிட்டப் லாகின் ஓப்பன் பண்ணிக்கலாம். கிட்டப்.com போனீங்க அப்படின்னா ஸோ இதான் என்னோடய கிட்டப் பேஜ். ஸோ இதில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொஃபைல் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெபாசிட்ரிஸ். ஸோ இதில் போயிட்டு நியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் என்ன ரெபாசிட்ரி அதை நேம் கொடுத்துட்டு ஒன்ஸ் கிரியேட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பிள் ரியாக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் இந்த நேமை காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த நேம் தான் என்னோடய ரெபாசிட் நேம். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கமெண்ட், இந்த கீழே வந்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்னு ஒரு இது இருக்கும், அதில் வந்துட்டு இந்த 2 கமெண்ட்னு என்ட்ரு பண்ணோம். ஸோ இந்த 2 கமெண்டில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரீடெப்ளாய் எதுக்காகனா நம்ம டெப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி டெப்ளாய் பண்ணுற கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த npm ரன் பில்டுன்ற ஆப்ஷன் கிரியேட் ரன் ஆகும். அது என்னன்னு நமக்கு நம்ம ஒரு பில்டு ஃபைல் கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து டெப்ளாய் நம்ம கமெண்ட் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி பில்ட் ஆன ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த GitHub பேஜஸ் பேஜஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பேஜஸில் இருக்க இந்த நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து கிட் ஆரிஜின் ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதில் போயிட்டு உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட் இதை நம்ம இனிமேல் ஆட் பண்ணி முடிச்சாச்சு guys. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 கமெண்ட் தான் ஆட் பண்ண மொத்தம். ஸோ கிட் init அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கிட் init என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிட்டு ஸோ இப்போ உங்களோட ரெபாசிட்டரி போய்க்கோங்க. ஸோ அந்த ரெபாசிட்டரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி கமெண்ட் புஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக புஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இதில் ட்ராப்டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த HTTPSன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த இதை தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ இதை காப்பி பண்ணி கிளிக் பண்ண காப்பி ஆகிடும். அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைனல் கமெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபைனல் கமெண்ட் என்னென்னா npm run deploy. ஓகே, ஸோ இது கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புஷ் ஆகிடும். ஓகே, ஸோ இது ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம ரியாக்ட் ஒர்க் ஸ்பேஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே ஹைட்ரேட் பண்ணிப்போம். cd ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம். cd டெமோ டேம் கொடுத்தீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்காது வந்துடும். ஸோ என்டர் அது இப்போ வந்துட்டு npm run deploy என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெப்ளாய் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெபாசிட்ரி, ஏன்னா இந்த ரெபாசிட்ரியோட இந்த கோடு தான் நம்ம வந்து அந்த பாத் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அந்த பாத்தில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா புஷ் ஆகும். ஸோ இது புஷ் ஆகிடுச்சா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கமெண்டில் 1 by 1 ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புஷ்டு பப்ளிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மெசேஜ் வரும். ஸோ அது வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களோட ரெபாசிட்ரிக்கு வந்துட்டு செட்டிங்ஸ் அப்படின்றதில் போயிட்டு இங்கே நம்ம பேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நான் லாஸ்ட் டைப் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ யுவர் சைட் இஸ் லைவ் அட் ஸோ இந்த யூஆரில் லைவ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே புஷ் பண்ணியிருக்கேன்னு காட்டுது. ஸோ இப்போ நான் டெப்ளாய் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இன்றைக்கி டைம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்லோடாக இவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கை காட்டும். ஸோ அது வந்து வந்துருச்சு அப்படின்னா ஸோ நான் வந்து டெப்ளாய் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணாலும் எனது லாகின் ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ட்டு அதே கண்டென்ட் தான் ஷோ ஆகும். ஏன்னா ஆல்ரெடி அதை நான் புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டு வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பில்டுன்றது எங்கே இருக்கும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபைலாக கன்வெர்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த கன்வெர்ட் ஆன ஃபைல் இது தாங்க. ஸோ இப்போது இதுக்குள்ளே தான் உங்களோட கோட் எல்லாமே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல புஷ் ஆகிட்டு ஸோ இங்கே புதுசாக இப்போ நீங்கள் பண்ணியிருக்க சேஞ்சஸ் வந்து புதுசாக வந்து இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ
ஸோ அது ப்ராசஸாக வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா உங்களோட கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் வந்துட்டு இது கம்ப்ரஸ் பண்ணி ஒரு பில்ட் ஃபைலாக எடுத்து புஷ் பண்ணும். ஸோ அதனால் இது டைம் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பப்ளிஷ்னு வந்துச்சு. ஸோ இப்படி பப்ளிஷ்னு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களோட க்ரோம் ஓப்பன் பண்ணி உங்களோட GitHub அந்த ரெபாசிட்டரிக்கு போய்க்கோங்க. ஸோ ரெபாசிட்டரியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட கோடு வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பேஜஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட சைட் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் சைட் இஸ் லைவ் வந்துருச்சாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர் ஆகும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ டேபும் வந்துடும். ஸோ இது வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கொடுத்த அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ நீங்கள் என்ன அப்ளிகேஷன் பண்ணுங்க அது உங்களுக்கு சைட்டில் லான்ச் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்டை GitHubல புஷ் பண்ணுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரெஸ்யூம் ஆட் பண்ணியும் ஸோ நீங்கள் ஸோ ரியாக்ட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்டு இதை எப்படி பண்ணுறது கற்றுக்கிட்டு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ see you on the next video guys. Bye.